மாவு அரைக்கிறதுக்கு 2 டம்ளர் பச்சரிசி பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சரிசியை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் துருவல். 1 டம்ளர் அரிசி போடுறதா இருந்தால் நீங்கள் அரை கப் தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா போதும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கிற பச்சரிசியை இதில் சேர்த்துருங்க. இது கூடவே தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அரைச்ச மாவு வந்து ஒரு டைம் நல்லா கரண்டியில் கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நான் வந்து ஈவினிங் அரைச்சிருக்கேன். அதாவது ஆப்பத்துக்கு மாவு வந்து இப்போ ஈவினிங் அரைச்சிருக்கேன். இது காலையில் தான் நல்லா புளிக்கும். புளிச்சதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 10 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆப்பம் மாவு பாருங்கள் நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம ஆப்பமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடாப்பு சேர்த்துக்கங்க. இது வந்து ஆப்ஷன் தான். இப்போ உப்பும் ஆப்ப சோடாப்பு சேர்த்துட்டு இந்த மாவு நல்லா விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், ஆப்பக்கல் எடுத்துருக்கேன். கல் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மாவு சேர்த்திக்கலாம். ஆப்ப மாவு சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆப்பம் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரெண்டே பொருளை வச்சு நல்லா பஞ்சு போல் ஆப்பம் செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.